யூ மக்களே, இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க. சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. யாராக இருந்தாலுங்க அவங்க நல்லது செஞ்சாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். நல்ல மனிதராக இருந்தாலும் அவங்கள கண்டிப்பாக பாராட்டணும்னு நான் நினைப்பேன். நான் நினைக்கிறது இல்லாமல் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்லவங்க அவங்கள பற்றி தான் பேசுகிறேன். நாங்கள் நேற்று ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி கிட்ட கோயில், பெருமாள் கோயில், எனக்கு அது என்னென்ன ஊரெல்லாம் தெரில, அந்த கோயிலுக்கு போனோம். அங்கே 3 கோயிலுமே பெருமாள் கோயில் தான். ஒரு பெருமாள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து உக்கிரமான பெருமாள், அதுக்கப்புறம் வக்கரமான பெருமாள், 3ஆவதாக வந்து சாந்தமான பெருமாள். அது திருக்கோயிலூர் கிட்ட இருக்குது அந்த பெருமாள் கோயில் மட்டும். அந்த கோயிலுக்கு நாங்கள் போனோம். உக்கிரமான சாமி கோயிலுக்கு போயிருந்துக்கு அங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. 12 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகிடுமா, க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வக்கரமான சாமி கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு வந்தோம். அங்கே வந்து பார்த்தா நம்ம அன்புமணி அண்ணனோட மனைவி வந்து இருந்தாங்க. ரொம்பங்க எனக்கு சந்தோஷம் தான். அவங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அவங்க பார்த்த உடனே சரி அவங்கக்கிட்ட போய் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசலான்னு போனால் பார்த்தாங்க. பேசுவாங்களா பேச மாட்டாங்களான்னு தான் நான் போயிருந்தேன். ஆனால் அவங்க எங்களை பார்த்தோன்னே வந்து கிட்ட வந்து கை கொடுத்து எப்படி இருக்கிறீங்க என்னன்ட்டு அவங்க கேட்குறாங்க. மகளிரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நானும் கை கொடுத்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன். அப்படிங்களா, சரிங்க அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். சரி அப்படியே எடுத்துக்கலாம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்றாங்க. வாங்க எங்கே நீங்களும் எடுத்துக்கலாம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அது அப்படியே இது நான் ஏன் சொல்கிறேன்னா, உண்மையாலுமே ரொம்ப நல்லவங்க அவங்க. ஏன்னா நிறைய அரசியல்வாதிலாம் இருக்கிறாங்க, அவங்க கூட 4 பாடி கடிந்துன்னு அவங்க பேச மாட்டாங்க, இவங்க பேச மாட்டாங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் இல்லை, நேச்சுரலாகவே சமமாக சாதாரண மகளிர் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி சமமாக பழகினாங்க, சமமாக பேசுனாங்க. அந்த கொஞ்ச நேரத்துலேயே அவங்க உண்மையாலுமே ரொம்ப தங்கமானவங்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் அவங்க உண்மையாலுமே தங்கமானவங்க தான். அதனால தான் இந்த வீடியோ இதை வச்சு நீங்கள், ஏன்னா யாருமே நல்லவங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும் இல்லைங்களா. அதனால தான் இதை வச்சு நீங்கள் என்ன ஒரு கட்சியில் இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணாதீங்க. கட்சி வேறு, அன்பு செலுத்துறது அது வேறு. அது யார் அன்பு செலுத்தினாலும் அவங்கள பெருமையாக நம்ம பேசி தான் ஆகணும். அதனால் கட்சியை இதை கூட சேர்க்காதீங்க. அதுக்காகவே மெயினாக இந்த வீடியோ. நான் என்றைக்குமே டிவிக்கே தான், அதுக்காக தான். மற்றபடி அன்புமணி ராமதாஸோட அண்ணன் மனைவி தங்கமானவங்க. அது எங்கே வேணாலும் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு யார் நல்லா பேசினாலும் நல்லது செஞ்சாலும் அது என் வீடியோ மூலிமா நான் தெரிவிச்சுக்கணும்னு நான் எப்பயுமே நினைப்பேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை யூ மக்களே